ஆண்டவரை வாழ் வழியாக அந்த தொடர்ந்து என்னோட மண்டே டியூஸ்டே எல்லாம் அந்த வார்த்தை நடந்துகிட்டே இருக்காரு. என்னோட கூட எடுத்துக்கொண்டு நீதிமொழிகள் 23 பக்கம் 783 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை நீ போக்க 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் கிருபையுள்ள பிதாவே இந்த வார்த்தை கருத்து இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்திலிருந்து எங்களோடு நீங்கள் பேச சுத்தமாக இருக்கு. நிச்சயமாகவே முடிவு உண்டு அதோட நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தை எங்களோட இடைப்படும் அதை நடத்துக்கு பேசுவீங்க இயேசு நாமம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 6 மாதம் முடித்து 7வது மாதத்தில் தொடர போகிறோம். இந்த 7வது மாதத்தில் இன்னும் முடியாமல் இருக்கிற காரியங்கள், நடக்காமல் இருக்கிற காரியங்கள், ஸோ சாத்திருக்கிற காரியங்கள் இதெல்லாம் அப்படியே பெண்டிங்லேயே இருக்கு. எத்தனை பேருக்கு அப்படி பெண்டிங் இருக்குன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதம் நீ இந்த வருஷத்தை முடிக்கும் போது நிச்சயமாக எல்லாருக்கும் முடிவு பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே முடித்து வைக்கிறார். அப்படியே இருந்துட்டே போக மாட்டார். நான் சொல்லுவேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை. இன்னைக்கு கர்த்தர் நம்ம என்ன ஷியோர்லி சொல்லுங்க, நிச்சயமாகவே அந்த வார்த்தையை வச்சு நாள் என்னோட பேச போகிறாரு. நான் வேகமாக சொல்லி போகிற 3 குறிப்பை கற்றுக்கிறாரு. அப்போ ஷியோர்லி நிச்சயமாகவே இந்த வாக்குதத்தம்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை. இன்று அந்த நிச்சயமாகவே என்ற வார்த்தையிலேயே ஆண்டவர் முதல் குறிப்பாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பக்கம் 302 அங்கே ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். முதல்ல அந்த ஷியோர்லி நிச்சயமாகவே அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முதல் குறிப்பு ஷியோர்லி பிளஸ் யூ. ஹல்லேலூயா. தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் உன்னை நிச்சயமாகவே நான் உன்னை முன்னாடி நிச்சயம் வந்துச்சுக்கணும். நான் ஆங்கிலத்தில் அது கிடையாது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா ஐ வில் ஷியோர்லி பிளஸ் யூ அப்படின்னு. ஆனால் தமிழில் பிளஸ் யூ அண்ட் இங்கிலீஷ் யூ போட்டுருக்கு. ஆனால் தமிழில் நிச்சயமாகவே அப்படின்னு முன்னாடியே போயிடுச்சு. எப்பயும் முன்னாடி வந்தப்போ ஆசை சந்தோஷம் இல்லை. வர வேண்டியது முன்னாடியே வந்துச்சுன்னா, வர வேண்டிய கொஞ்சம் முன்னாடியே வந்துச்சுன்னா போல கத்திரிய வார்த்தை நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு நிச்சயமாக நாம் யாருக்கு ஆண்டவர் சொன்னார்னா இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார். அவர் சொல்லும்போது நீங்க 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை. அப்ப நம்ம பெறுவதற்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன செய்யணும்? காத்திரு. அதுதான் கிடையாது. காத்திருக்கிறது நமக்கு கிடையாது, பொறுத்து இருக்கிறது நமக்கு கிடையாது. உடனே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா இந்த மனுஷன் உங்களுக்கு தெரியும் வேகமாக சும்மா ஹைலைட் பண்ணி போயிருக்காரு. அதில் ஆண்டவர்கள் அவங்க என்ன சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அவன் என்ன பண்ணான்? காத்திருக்கான். பொறுமையாக காத்திருக்கான். எவ்வளோ பொறுமையாக காத்திருக்கான்? நீங்கள் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை அழைத்தார். 1-3 வீட்டுக்கு போய் வாசிங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அவனுக்கு சொல்லும் போது அவனுக்கு 75 வயசு. எவ்வளோ? 75 வயசு ஆகுது. பக்கம் 12ஆம் அதிகாரம். நம்ம பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 1லிருந்து அதிகாரம் ஆதியாகமம் 1லிருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர்
தான் உண்டாக்கின எல்லா கிரியைகள் எல்லாம் செய்தார். மனுஷன் உண்டாக்கின ஆசிரியத்தை பெருக பண்ணினார். அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால அவர்கள் கர்த்தர் ஏதோ வெளியே தோன்றினாரு. போன உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, ஜனங்கள்லாம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரே பாஷையுடையவர்களாக எல்லாம் கூடி என்ன பண்ணாங்கன்னா, நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பேர் உண்டாக வேணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுறோம்னா இறங்கி வந்தாங்க வேணும் சொல்லி. நீங்கள் 11 அங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் வருஷத்தில் அப்படி சொல்றது, அப்போ கர்த்தரிதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷை இருக்கிறார்கள், அவர்கள் நாம் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்போதும் நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இறங்கி போய் ஒரு பேச பாஷையாக அறியறியாவில் தாறுமாறாக போன 5ஆம் வருஷத்துல மனுபுத்திர கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்ப்பது கட்ட இறங்கினார். இறங்கி என்ன பண்ணாருன்னா எல்லா ஜனங்களும் எல்லாரையும் சிதற பண்ணிட்டு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எப்போ ஆதாம துரத்தினாலும் அந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7 8 9 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள், பாவங்கள், பூமி அழிக்கிறது, கர்த்தர் எல்லாத்தையும் பண்ணிட்டு திருப்பி எப்படா அவரே வாக்கு பண்ணிட்டாரு, திருப்பி நான் என்ன பண்ணுவேன், இழந்த எல்லாரையும் பக்கம் இருப்பேன். ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு மனிதன் ஆபிரகாமை அவனை அழைத்து அங்கே ஒரு முடிவு கொண்டு வந்தார். இனிமேல் எல்லாம் இருப்பதான் வரணும், நிச்சயமாக இவனை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு அப்படியே இவனை கூப்பிட்டு ஒரு பிப்ளிக்கல் டேர்னிங். இந்த 12ஆம் அதிகாரத்துக்குமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிள் முழுவதும் நம்ம எதில் தான் ட்ராவல் பண்ணுறோம் சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாமுடைய கதையில, ஸ்டோரிஸில், சந்ததியில் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து வரைக்கும் அப்படியே வந்துருக்கோம். ஆனால் நீங்கள் மற்ற அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது வேறு வேறு சம்பவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கோம், ஈனோக்கு எழுதப்பட்டிருக்கோம், நோவா எழுதப்பட்டிருக்கோம். ஸோ இப்படி பலதெல்லாம் ஆண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பிப்ளிக்கல் டேர்னிங்கே கொண்டு வந்தார். அவர் நினைச்சத எதுக்கு நினைச்சுதான் புல்லாம் பண்ணிட்டு போயிடலாம், கொஞ்ச நாள் போட்டு அவங்க அப்படியே ஜனங்களை விட்டுருக்கலாம். ஆனால் அந்த உடனே 12ஆம் அதிகாரத்தில் இறங்கினவர் ஆபிரகாம் கிட்ட எப்படி வந்தார்? முதல் சொன்ன கர்த்தர் ஆபிரகாமை நோக்கிட்டார். அப்போ அங்க நான் தேடி பார்த்தேன், எப்படி பேசினார் ஆண்டவர்? தரிசனமா பேசினாரா, வார்த்தையை பேசினாரு, ஆனா வெளிப்படுத்தி பேசினாரா, நேரா பேசினாரா, எப்படி பேசினாலும் தெரியல. ஆனா கர்த்தர் என்ன பண்ணலாம் பேசினார். நீங்க 15:1 17:1 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தரிசனத்தில் பேசினா, ஆபிரகாம் வார்த்தை உண்டாக்கி பேசினா, இதெல்லாம் இருக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை நோக்கிட்டார்னா அவங்களுடைய பிரயாணம், அவங்க தகப்பன் ஆபிரகாமுடைய தகப்பனாருடைய பிரயாணம் அங்கே ஃபேமிலியா கூட்டோடு அப்படி போனாங்க. எங்க போகுதுன்னா கானானுக்கு. ஆனா அங்கேயே அவருடைய எல்லாம் முடிஞ்சிச்சு. அவனை மாத்திரம் அழைத்து இதில் டிராவல் பண்ண வைத்தாரோ கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீட்பகார சொன்னார். அதுல நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணான்னா அதுக்காக காத்திருக்கும். சொல்லுங்க, காத்திருக்கும் போது சொல்லுவோம் அடிக்கடி காத்திருக்குது வரும்போது, நீண்ட நாள் காத்திருக்கு வரும்போது இதயத்தை இழைக்கணும். அப்போ அவன் காத்திருக்கும், அவனுக்கு தெரியும் காத்திருக்கும். அது மாத்திரம் இல்லை, அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவன் காத்திருந்து அவன் எவ்வளோ வருஷம் காத்திருந்தான்னா 25 வருஷம் காத்திருந்தான். எத்தனை வருஷம்? 25 வருஷம் காத்திருந்தான். கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். அப்போ காத்திருந்தா பொறுமையான ஒரே பல்வை போடுமா, காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயே காரியமாயிருக்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயே காரியமாயிருக்கும். நன்மை செய்ய
வைத்தே காரியமாயிடும். அப்போ முதல்ல குறிப்பு நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் இந்த மாதம். ஆனால் என்ன செய்யணும்? காத்திருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து காத்திருங்க. வைத்தமான காத்திருங்க. ரெண்டாவது, ஏன்னா இன்னைக்கு 1ஆம் தேதி 20 நிமிஷம் தான் பேசணும், 20 நிமிஷம் தான் வேகமாக மறு நாட்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில். ரெண்டாவதாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அவனுடைய வார்த்தையை பாருங்க, 17:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவரோட சந்திப்பாங்க. ஆதியாகமம் 17:1 அங்கே சந்திக்கும் போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, இப்போ என்னாச்சுன்னா ஆண்டவர் ஆபிரகாமோடு இடைப்பட்டு அவர் 15ஆம் அதிகாரத்தில் இடைப்பட்டு 16ஆம் அதிகாரம் சம்பவம் நடக்கும். பிட்வீன் அங்கே இஸ்மாயில் பிறக்கிறான். அந்த என்ன நடக்குதுன்னா 13 வருஷம் அந்த கேப் இருக்கும். 30 years டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ஒரு அதிகாரத்திலே 13 வருஷம் கேப் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்றது, நீ என்ன பண்ண? உத்தமனாக சொல்லுங்க. முதல்ல என்ன இருக்கணும்? காத்திருந்தோம். ரெண்டாவது என்ன பண்ணோம்? உத்தமனாக. அந்த ஒரு வருஷத்தை காட்டுறாங்க. 19 வருஷம்னா அப்போது தேவன், உன் மனைவியாகிய சாரா நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கை நிச்சயமாகவே அந்த சொல்றாரு. உனக்கு என்ன இருக்கும்? குமாரன். அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்துட்டு அந்த இடத்துல தான் என்ன பண்றாரு? ஆண்டவர் அவனுடைய பேரை மாற்றுகிறாரு. அவனுடைய மனைவி பேரை மாற்றி ஒரு புது உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ண ஆண்டவர் பண்ணிட்டு சொல்றாரு, நிச்சயமா அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கும். எப்போ 75 கூப்பிட்டாரு. இப்போ 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷம் பற்றி சொல்றாரு. ஆனால் ஆல்ரெடி இவனுக்கு என்னதான் இருக்கு? சாரா சொன்னா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சாராளுக்கும் ஒரு பிள்ளை தருவேன். அது நிச்சயமாய் தருவேன். அல்லேலூயா. நிச்சயமாய் தருவேன். அவனுக்கு பேர் வை. அவன் என்ன பண்ணுவான்? என் உடன்படிக்கையை கை கொள்வான் என்று சொல்றப்போ அதுக்கு நீ என்ன செய்யணும்னா உத்தமனா இருக்க. உத்தமனா இருந்தீங்கன்னா நான் சொன்னது நடக்கும் என்று சொல்லி அவனை உத்தமமா இருக்க சொல்லி அவனை பழசெல்லாம் மறந்துடு. ஏன் உன் பழைய பேரு கூட மறந்துடு. பழைய பேரை மறந்துடு. உன் மனைவி இருந்த பழைய சாராய் பேரை மறந்துடு. அப்ராம் என்ற பேரை மறந்துட்டு ஆபிரகாம் என்று மாத்திக்கோ. எல்லாரும் என்ன பண்ணவே? நான் சொல்லுது கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணவே. நீ உடன்படிக்கை பண்ண, எல்லா ஆண்களையும் உடன்படிக்கை பண்ணீங்கன்னா என்ன இருக்குன்னா நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக பிள்ளை பெறுவாங்க. ரெண்டாவதாக கர்த்தரோடு நான் உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உத்தமமாய் நடக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருமே உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்க கர்த்தர் செய்வார்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவன் கர்த்தருக்கு உத்தமமாய் ஒப்பு கொடுத்து நடந்தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதரே ஆனான். 13 வருஷம் ஆண்டவர் கேப் விட்டார். நீங்க என்ன செய்து போவாங்க. ஆனால் 13 வருஷம் கழிச்சு திருப்பி வராது. அங்கதான் அவர் சொல்றது, நான் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுறாரு. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு குமாரன் தரிசனமாகிறார். முதல்ல வார்த்தையில சொல்லி கூப்பிட்டாரு. உடனே அவன் கர்த்தர் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து அவனுடைய பிரயாணத்தை தொடங்கினான் 75 வருஷத்துல. ஆனால் இங்க கர்த்தர் தரிசனத்தை அவனுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக சொல்லி முடிக்கிறாங்க.
என் கூட நீங்கள் ஆதியாகமம் நீங்கள் 50வது அதிகாரம் அது நீங்கள் 24 நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது அன்றி. பாருங்க, இங்க ஒரு மூணாவதாக என்னன்னா, கர்த்தர் யோசேப்புக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அவன் மரணம் அடையும் போது அவன் சொல்லுங்க ஒரு வார்த்தை நீங்க வாசிங்க. அவன் சொல்றான், நீங்க இங்க இடத்தை விட்டு போகும்போது பாருங்க, யோசேப்பு தன் சகோதரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனால் தேவனுடைய நிச்சயமாய் சந்திப்பு. இந்த வாக்குடைய வார்த்தை தான் நிச்சயமா நான் சந்திப்பார். ஆனா சந்திக்கும் போது என்ன பண்ண, நீங்க இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆணையிட்டு கொடுத்திருக்க தேசத்துக்கு போக பண்ணுவா. அப்போ தேவன் உங்களை சந்திக்கும் போது என் நிலைமை கொடுத்தது கொண்டு போகிறது சொல்லி யோசேப்பு அவங்க என்ன கேட்கறாங்க, ஆணை வாங்கி கொடுத்தான். ஆணை வாங்கி நிச்சயமாக நீ போவ, நிச்சயமாக தேவன் உங்களை சந்திப்பார். ஆனா என்னை விட்டு விடாதீங்க, என்னை கொண்டு போங்க ஆணை. அப்போ இந்த யோசேப்பு இந்த காரியங்கள் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? யோசேப்பு யாரு? யோசேப்புக்கு பார்வோன் உடைய தரிசனத்தை வியாக்கானம் பண்ணி தேசத்தை நடக்க போகிற அந்த பஞ்சமும் செழிப்புமான எல்லா விழிப்புணர்வும் கிடைச்சது. ஆனா இங்கிருந்து நம்மளை கொண்டு போவார் என்ற வெளிப்பாடு அவனுக்கு, இந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சதுன்னா, தேவன் அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு எந்த ஒரு அறிகுறி இல்லை. ஆனால் அவன் எங்க கிடைச்சது அப்படின்னா, நீங்க 49:29 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. 49 இஸ்ரவேல் மரணம் அடையும். ஆதியாகமம் 49:29 47:29 இஸ்ரவேல் மரணம் அடையும் காலம் சமீபித்தது. அப்போது அவன் தன் குமாரனான யோசேப்பை வர வைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடைக்கீழ் வைத்து என்னை பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோட படுத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உன் சொற்படி செய்வேன் என்றான். அப்போது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்போ இஸ்ரவேல் கட்டி மேல் தலைவரப்போ இங்க ஒரு வார்த்தை இருக்கு, கவனிச்சிங்களா? 3 வருஷத்துல இந்த என்ன வார்த்தை இருக்குன்னா, 3ஆவதாக உண்மை உள்ளவனாக இருக்கா, காத்தீரு, உத்தமனாயிரு, உண்மை உள்ள. இப்போ யோசேப்பை கூப்பிடுறாரு, எல்லாம் செட்டில் ஆகிட்டோம், எல்லாம் ஓகே. ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு, உங்களெல்லாம் சந்திப்பாருப்பா. ஆபிரகாம் கொடுத்த வாக்கு, எங்க அப்பா ஈசா கொடுத்த வாக்கு, எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு ஆண்டவர் நிறைவேறும் போது நீ என்ன பண்ணணும்னா, என்னை கொண்டு போ, எங்க அப்பா அப்படியே கல்லறைக்கு என்னை கொண்டு போய் காணாத தேசத்துல கொண்டு போ. அதுக்கு எனக்கு வாக்கு பண்ணும்போது அந்த வார்த்தைக்கு அவன் உண்மை உள்ள உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. யாக்கோபு பிறந்த உடனே கொண்டு போய் காணாத தேசத்தை அவன் அடக்கம் பண்ணினான். அப்போ அன்னைக்கு அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்ன வெளிப்பாடுன்னா, நான் ஆண்டவர் இங்கேயே செட்டில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஒரு நாள் நிறைவேறும். அதுக்கு என்ன நடக்கணும்னா, கர்த்தர் சந்திப்பார். அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன், அதை நான் உண்மையாக இருந்தேன். அவர் எங்கள் உண்மையாக இருந்தார். எங்கள் அப்பா என்னுடைய காலங்களிலே இறந்தார், நான் அவரை கொண்டு அடக்கம் பண்ணிட்டேன், அதில் உண்மையாக இருந்தேன். இப்போ என்னுடைய காலம் முடிய போகுது. என் காலத்திலே வருவாங்க பார்த்தேன், வரல. ஆனால் என் காலம் முடிய போகுது. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நிச்சயமாக கத்தரை சந்திப்பாரு, என்னையும் அவங்க கொண்டு போங்க. அப்போ அவனை அங்கே கொண்டு போனாங்க. அவங்க வாக்கு பண்ணாங்க. ஏன் யோசேப்பு வாக்கு பண்ணத யாருக்காவது தெரியுமா? யார்கிட்ட சொல்லியிருக்காரா? கூட பிறந்த யாருக்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. ஆனால் யோசேப்புக்கிட்ட அவர் சொல்லி, நீ உண்மையுள்ள இருப்பான், ஆனால் உண்மையாக இருந்தான், சொன்னதை விட செய்தான்.
கர்த்தர் இவன் சொல்லும் போது அவங்களும் வாக்கு பண்ணாங்க. கர்த்தர் சந்தித்து புறப்படும் போது யோசேப்பு எழுப்பியும் விட்டு போய் காணாத இறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நான் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நீ எப்படி இருக்க வேணும்? அதுக்காக காத்து பாருங்க. இன்னொரு இதில் 6 நீங்கள் அது அதிகாரத்தில் நான் வாசித்து முடிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மை பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பெரிய ஆணையிட்டார். இது எங்க எழுதியிருக்கார் அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த பெற்ற மகனை பலியிடு கொடுக்கும்போது ஆண்டவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் 2 வாட்டி அவரை கூப்பிட்டு அந்த வார்த்தை சொல்லப்படும். நீ கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி அங்க 22:15 வாசிக்கும். நீ உன் புத்திரனுக்கும் உன் ஏக புத்திரனுக்கும் காணாமல் அவன் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். என்ன காலம் பெருகு இல்லாம என் மேலே ஒரு ஆணையிடுறேன். நீ உன்னை என்ன பண்ணணும்? உன்னை பெருக பண்ணுங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஸோ ஏதாவது ஜாப் பண்ணணுமா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சு சாப்பிடா ஓடிச்சு பாருங்க. ஸோ வருகிற நாட்களில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். கற்றுக்கிறது நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, எப்படி ஆசீர்வதிப்பாரு? நிச்சயமாக ஆசீர்வாதம். நான் ஏன் மாட்டேங்க போயிடலாம், பேசலாம். நான் எனக்கு சரக்கு இருக்கு முடியுது. மணி இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. வேலைக்கு போட்டு இருக்கீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆண்டவர் வார்த்தை. நிச்சயமாக நான் உன்னை நிச்சயமாக முடிவு நம்பிக்கை இதெல்லாம் நம்பியிருந்தீங்களோ அது இந்த மாதத்தில் இந்த வருஷத்தை முடியறதுக்குள்ள நிச்சயமாக அதுக்கெல்லாம் கர்த்தர் முடிவு பண்ணுவார். ஆமே கர்த்தர் ஒரு முடிவு கட்டினாருப்பா அப்படின்னு சொல்லி ஸோ கர்த்தர் செய்வார். அதில் இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கு இன்னைக்கு கர்த்தரோட செய்தி என்னன்னா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா காத்திருக்கணும். கர்த்தருக்கு ஆசீர்வார் நிச்சயமாக முடிவு உண்டு. நான் காத்திருக்கிறேன். 2வது நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வைப்போங்க. அது நிச்சயமாக நாம் ஆசீர்வாதம் பெருக பண்ணுவேன்னா அது என்ன உத்தமனாக இருக்கும். ரொம்ப உத்தமனாக இருக்கும். கர்த்தர் 3வது நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வைப்போங்க. நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்க சொன்ன கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அங்கே உண்மையுள்ளவனா இருக்கும். நிச்சயமாக தேவனை சந்திப்பார். நீ அதை எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் சொன்னது நடக்கும். அவன் கர்ப்ப பிள்ளை பெறுவார். நிச்சயமாக தேவனை சந்திப்பார். ஆனால் நீ எப்படி இருக்கணும்? காத்திருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? உண்மையாக நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போகாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே
நான் கூப்பிட்டேன். நேரிலே போய் கூப்பிட்டு அறந்தது எப்படி 18ஆம் அதிகாரத்தில் 3 பேர் ஆபரகாம் வீட்டுக்கு போனாங்களோ அது போல நேராக அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 சொல்லப்பட்டிருக்கு அவர் வார்த்தை உண்டாச்சு. 19-17 சொல்ற தரிசனத்தை கர்த்தர் பேசுகிறார். நான் சொல்றேன் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை முடிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தை மூலியமாக பேசுகிறார், தரிசனம் மூலியமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்னா காத்துக்க, உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னது நிறைவேறும், நிச்சயமாக பிள்ளை பிறக்கும். நீ என்ன பண்ண? உத்தமனாக 3ஆவதாக நிச்சயமாக சந்திப்பேன். அப்போ சந்திக்கும் போது நீ எப்படி இருக்கணும்? அன்பு கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, நாளைய கூட நீங்கள் அந்த ஓரோடு உடைய வார்த்தையை வந்து பேசுகிறாங்க. அதுவரே ஒரு முடிவு வராதா என்று அப்பா கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதிக்க மாட்டாரா? எங்களை கர்த்தர் பெருக பண்ண மாட்டாரா? இவ்வளோ நாள் இப்படி போயிட்டு இருக்கேன் என்று நாங்கள் ஆண்டவரே வாழ்க்கை ஒவ்வொருவரும் ஒரு இதில் இருக்கும்பா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீணாக்காத சொல்லுவேன். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த நம்பிக்கை நான் நம்புவது அவராலே வரும். நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் சொல்லியிருப்பான். அதுக்காக நன்றி. அதுக்காக காத்திருக்க அதுவரே ஒவ்வொருக்கும் கிருபை தான். அதுவரே நிச்சயமாக நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற அந்த நிச்சயத்தை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு நீ சொல்லும்போது, ஆண்டவரே எங்களை சந்திக்கும் போது 18 சாரால் நிச்சயமாக அடுத்த வருஷத்துல வருவேன், அவளுக்கு ஒரு குழந்தை ஈசாக்கை அணைத்து கொண்டிருப்பான்னு சொல்லியிருப்பா. அதுவே கர்த்தாவே அதோட அதுக்கு நாங்கள் சுத்தமாக இருக்க உதவி செய்யும். அதுவே இயேசுவே தேவனுடைய சந்திப்பா பண்ணின வாக்கு கொடுத்த தேசத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உங்களை சந்திக்க வருவார். வரும்போது நீ என்ன செய்யணும்? உண்மையுள்ளதா இருந்து சொல்லிடுறா. நான் எப்போதும் உண்மையுள்ளதா இருக்க, கொஞ்சத்திலே உண்மையுள்ளதா இருந்தாய். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு எல்லாத்திலையும் உண்மையாய் கர்த்தர் இருக்க கர்த்தர் சந்திக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நாங்கள் போவதற்கு, எங்களை கொண்டு போவதற்கு இந்த உண்மை எங்களுக்கு காத்துக்கொள்ள மாட்டோம். அல்லது உண்மை முத்தமான ஊழியக்காரனே உன் எஜமான சந்தஸ்குள் பிரவேசி என்று சொல்லிடுறோம். அப்படியாக நாங்கள் பிரவேசிப்பதற்கு எங்களை எதிர்கொண்டு போகணும். உண்மையிலப்பா உத்தமப்பா அந்த ஒரு காத்திருக்கு. நாளை எங்கள் ஊருக்கா பேசுகிறாங்க. இந்த பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நாளிலே பிள்ளைகள் கொடுக்குற எல்லா காணிக்க தசமாக ஆசீர்வதிக்கிறார். அதுவரை இந்த மாதம் முழுவதும் அதுவரை கர்த்தர் ஆசீர்வதித்து அதுவரை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்த கர்த்தர் வருகிறது.